ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா. தமிழ் மந்திரங்கள் முழங்க இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது என்பது நாம் அனைவரும் இந்த அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செயலாகும். திருச்செந்தூர் கோயிலில் நடந்த குடமுழுக்கு முதன்முறையாக தமிழில் நடத்தப்பட்டிருக்கு. இந்த செய்தியை கேட்டாலே மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு தமிழனும் இதை வரவேற்பான். இந்த பிராமணியத்தின் அடியாலான இந்த திமுக ஆட்சியில், இந்த வடுக ஆட்சியில் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் இது போன்ற பதிவுகளை போட்டிருந்தாங்க. சீமான் மட்டும் இல்லைனா திருச்செந்தூரில் இப்படி தமிழில் குடமுழுக்கு நடத்திருக்க முடியாது, சீமானால் மட்டுமே இது சாத்தியமாச்சு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நமக்கு என்னன்னா, யாராக இருந்தால் என்ன, ஒரு நல்ல விடயம் நடந்தால் அது நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் உண்மையில் இது நடந்ததா, இதை நம்ம பார்க்கணும். ஏன் சொல்கிறோன்னு பாருங்கள். எல்லா நியூஸ் சேனல்லையும் காம்பேரிங் வேணால் தமிழை பண்ணலாம். ஆனால் அங்கே கோபுரத்தில் என்ன மந்திரம் சொல்கிறாங்க, இந்த கோபுரத்தில் உள்ளவங்களாம் தமிழ் ஓதுவார்கள் மாதிரி இல்லைல்ல. அப்போ உண்மை என்னன்றதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் ஆகணும். உண்மையில் திருச்செந்தூர் கோயிலில் நடந்தது என்னதுன்றதை நம்ம பார்த்துருவோமா? இது தமிழ் மாதிரி தெரியலல்ல. சரி, ஒருவேளை கலசத்துக்கிட்ட தமிழில் சொல்லியிருப்பாங்களோ? கோயில் கலசத்துக்கிட்ட போய் பார்த்துருவோமா? இங்கே நின்று கொண்டிருக்கின்றது. யார் அந்த குழந்தை என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிற போது அந்த குழந்தையோ வாய் திறந்து அதை பூ என்று சொல்லியது. குலஸ்தான மூர்த்தி, அதே போல ஷண்முகருக்கு, ராஜகோபுரங்களுக்கு, வள்ளி தேவசேனை என அனைத்து விமானங்களுக்கும் சம காலத்திலே இங்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது. பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானை அரோகரா என்கின்ற நாமத்தோடு, அரோகரா என்கின்ற கோஷத்தோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை, இங்கேயுமே இந்த அழுகி போன சமஸ்கிருத மொழியில் தான் மந்திரம் சொல்றாங்க. இங்கே என்ன தெரியுமா நடந்திருக்கு? இங்கே காம்பேரிங் பண்ணுறவங்கள தமிழில் பேச விட்டுட்டு தமிழில் குடமுழுக்கு நடந்துருச்சுன்னு ஒரு பொய்யை கட்டமைச்சிருக்காங்க. அதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி முக்கிய பொறுப்பாளர்களுமே உடந்தையாக இருக்காங்க. அப்போ தமிழ் ஓதுவார்கள் வரவே இல்லையா, தமிழில் மந்திரமே சொல்லையா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. தமிழ்லேயும் மந்திரம் சொல்லியிருக்காங்க, தமிழ் ஓதுவார்களும் வந்திருக்காங்க. இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க, இவ்வளோ பிராமணர்கள் மத்தியில், இந்த சமஸ்கிருத மந்திரங்கள் மத்தியில் தமிழ் ஓதுவார்கள் வந்ததே பெருசு தானே, சீமான் அண்ணன் மட்டும் இல்லைன்னா இது சாத்தியமாயிருக்குமா, அவரால் தானே இப்போ தமிழ் ஓதுவார்கள் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஏற்கனவே எப்போ குடமுழுக்கு நடந்ததுன்னா 2009 நடந்திருக்கு. ஜூலை மாதம் 2ஆம் தேதி அப்போ வந்த செய்தி தான் இது. இந்த செய்தியில் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க. திருக்குட நீராட்டு, புனித நீர், விமான அபிஷேகம், தமிழ் வேதம் ஓதுதல், 4 வேதம் ஓதுதல் இதுவும் நடைபெற்றிருக்கு. அதாவது 2009 சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு, நடுவில் கொஞ்ச நேரம் தமிழ் மந்திரங்களும் படிக்கப்பட்டிருக்கு. இது சீமா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. இப்பயும் அதே தான் நடந்திருக்கு. அதாவது 2009 என்ன நடந்ததோ அதே தான் இப்பயுமே நடந்திருக்கு. ஆனால் இந்த செய்தி சேனல்கள்லாம் பாருங்கள், திருச்செந்தூர் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடந்திருக்குன்னு மக்களை நம்ப வைக்கிறாங்க. காம்பேரிங் தமிழில் சொல்லிட்டு மந்திரத்தில் சமஸ்கிருதத்தில் சொன்னால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதா? சம காலத்திலே இங்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது. பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானை அரோகரா என்கின்ற நாமத்தோடு, அரோகரா என்கின்ற கோஷத்தோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை முதலில் திருச்செந்தூர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்கள்லையுமே தமிழில் குடமுழுக்கு நடக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, தமிழில் நடக்கணும்னு நம்ம போராடுவதற்கு பதிலாக சமஸ்கிருதத்தில் நடக்கக்கூடாதுன்னு போராடும்.
பிராமணர்களால் குடமுழுக்கு நடத்தப்படக்கூடாது. அவனுங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? நம்ம கட்டின கோயில், நம்மளுடைய கடவுள், அதுக்கு எங்கிருந்தோ வந்தவன் மந்திரம் சொல்லி குளிப்பாட்டு விட்டு போவாங்க. நம்ம சமஸ்கிருதத்தில் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் நடந்துடும். ஆனால் அதை விட்டுட்டு இவனுங்க ஒரு கீழ்த்தனமான செயல்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா? இதை ஒரு திமுக காரணங்க செஞ்சால் பரவாயில்ல. ஏன்னா அவனுங்க உண்மையிலேயே பிராமணியத்தின் கைப்பாவைகள். பிராமணர்களையும் சமஸ்கிருதத்தையும் எதிர்க்கிற மாதிரி நடிப்பானுங்க, மக்களை நம்ப வைப்பானுங்க. ஆனால் இங்கே இந்த வடுகர்கள் செய்யக்கூடிய அதே இழி செயலை தான் இந்த நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களும் செஞ்சு வச்சுருக்காங்க. திருச்செந்தூர் கோயில் முருகனுக்கு சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்தியதை கண்டு தமிழர்கள் நாம் அனைவருமே வெட்கப்படணும். அதை விட்டுட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கக்கூடாது. திருச்செந்தூரில் தமிழில் தான் குடமுழுக்கு நடந்தது, இது சீமானால் தான் சாத்தியமானது, இப்படின்லாம் பொய் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இந்த சத்திய யுகத்தில் தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே தெளிவாக தான் இருக்கும். ஏற்கனவே தமிழர்கள் ஏமாந்தது போல் மீண்டும் நாங்கள் ஏமாற தயாராக இல்லை. அதனால் தமிழ் தேசியவாதிகள்லாம் முட்டாள்கள், என்ன பொய் சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஐந்தாம் தமிழர் சங்கம் மக்கள் நீங்கள் தரக்கூடிய நிதி உதவியால் தான் இயங்கிட்டு இருக்கு. உங்களால் முடிந்த அளவு நிதியுதவி தர விரும்புவோர் திரையில் காட்டப்பட்ட இந்த ஜிபே எண்ணுக்கு அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நிதி உதவி அளிக்கலாம். நன்றி, வணக்கம்.